பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை என்பது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில், அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவருக்கு இருந்த அந்த சிந்தனைகள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் உலகத்தின் சிந்தனைகள், உலகத்தின் ஆசீர்வாதத்துக்குரிய சிந்தனைகள் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா மாம்ச சிந்தனைகள் இருக்கிறது. அல்லேலூயா. மாம்ச எண்ணங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மாம்ச எண்ணங்களும் மாம்ச சிந்தனைகள் நமக்குள் இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தனை இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கிறிஸ்துவின் சிந்தனை இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தனை என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே, வாழ்ந்த நாட்களிலே அவரை காயப்படுத்தினவர்கள், அவருக்கு விரோதமாக எழும்பினவர்கள், அவரை குற்றப்படுத்தினவர்கள் எல்லாரையும் மனதார மன்னித்தார். ஆமென். அந்த மன்னிக்கிற சிந்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களை மன்னிக்கிற, மனதார மன்னிக்கிற அந்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக அநேகர் பேசியிருக்கலாம், நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், நமக்கு விரோதமாய் நம்மை எழும்பி காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அத்தனை வரையும் மனதார மன்னிக்கிற அந்த சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இயேசு அதை செய்தார். அந்த சிந்தை இன்றைக்கு நமக்குள்ளே காணப்பட தேவன் கிருபை தருவாராக. இயேசு என்ன சொல்லுகிறார்? உன் சத்துருக்களை நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகத்தோடு கூட இருந்தால் தண்ணீர் கொடு என்று சொல்லுகிறார். எனவே சத்துருக்களை நேசிக்கிற அந்த சிந்தை நமக்குள்ளே காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அந்த யோபுடைய நண்பர்கள் யோபை விமர்சனம் பண்ணுறார்கள், யோபை குறை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த யோபு அந்த நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அவர்கள் செய்த அந்த குற்றத்தை மனதார மன்னித்து அந்த யோபு தேவ சமூகத்திலே தன் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை மனதார மன்னிக்கிற அந்த சிந்தை நமக்குள்ளே காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய சிந்தை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிந்தை ஆவிக்குரிய சிந்தை. அந்த ஆவிக்குரிய சிந்தையில் இந்த மன்னிக்கிற சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென். இந்த மன்னிக்கிற சிந்தை இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கசப்புகள், வெறுப்புகள், எரிச்சல்கள், கோபங்கள், இப்படிப்பட்ட உலகத்தின் சிந்தைகள் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் பல வேதனையான அனுபவத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கிற சிந்தனை நமக்குள்ளே காணப்பட தேவன் கிருபை தருவாராக. ஒருவேளை இந்த உலகத்தின் சிந்தனைகள் நமக்குள் இருக்குமானால் அதை விட்டு விலக தேவன் கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மாம்ச சிந்தை நமக்குள் இருக்குமானா அது தேவனுக்கு விரோதமான பகை. எனவே அந்த மாம்ச சிந்தைகளை விட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளை மாறி தேவனுக்குரிய அந்த சிந்தையாய் மற்றவர்களை மனதார மன்னிக்கிற அந்த சிந்தை நமக்குள்ளே காணப்பட தேவன் கிருபை தருவாராக. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை என்னன்னா, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு சிந்தை அவருக்குள்ளே காணப்பட்டது. அல்லேலூயா. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மனதார நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தை உள்ளவராக காணப்பட்டார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் நேசிக்கிற, மனதார நேசிக்கிற, சுய வெறுப்புகளின்றி எல்லாரையும் நேசிக்கிற அந்த நல்ல ஒரு சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களை மனதார நேசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிந்தை பார்த்தீங்கன்னா கொடுக்கிற சிந்தை. அல்லேலூயா. அநேக மக்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கொடுக்கிற சிந்தை அவருக்குள்ளே காணப்பட்டது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த இன்னொரு சிந்தை என்னென்னா, அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவர் சரியான பாதையில் அவர்களை உருவாக்கி அந்த இயேசுவோடு கூட ஒவ்வொரு சீசர்களையும் உருவாக்கி அவர்களை தன்னை விட மேலான பணியை செய்வதற்கு, தன்னை விட
உயர்வான பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லும்போது என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேலானவைகளை செய்கிறான் என்று சொல்லுகிறார். அந்த சிந்தை தன்னோடு கூட இருக்கிற சீசர்கள் தன்னை விட மேலான காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற சிந்தை இயேசுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா! இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அப்படிப்பட்ட சிந்தை காணப்பட வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறவங்க நம்மளை விட மேலான காரியங்களை செய்யணும். அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நல்ல சிந்தை இயேசு கிறிஸ்துக்கு இருந்த இந்த நல்ல சிந்தை, மன்னிக்கிற சிந்தை, கொடுக்கிற சிந்தை, எல்லாரையும் நேசித்து அரவணைக்கிற சிந்தை, அது மட்டும் தன்னை பின்பற்றுகிறவர்கள் தன்னை விட மேலாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தை அவருக்குள்ளே காணப்பட்டது போல அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளேயும் காணப்பட தேவன் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே காணப்பட உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.